வீடை யார் கட்டி தர போறா? ஆண்டவர் கட்டி தர போறார். வேலையில உயர்வை யார் தர போறா? ஆண்டவர் தர போறாரு. நம்ம பண தேவையை யாரு சந்திக்க போகிறா? இல்ல சந்தித்து இருக்கிறா? ஆண்டவர் பண்றாரு. கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். அதெல்லாம் நான் பண்றேன். ஏசாயா 58:14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு இதுல ஆண்டவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் மன மகிழ்ச்சியா இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. இந்த மன மகிழ்ச்சியா இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இந்த பூமியில வந்து ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க் ஆயிடுச்சு. உலகத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதனால இப்போ வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கும். வேலை பார்க்குறவங்கலாம் என்ன பண்றாங்க, 2 நாள் லீவு நல்லா நல்லா ஜாங் ஜாங் ஜாங்னு ஆடி டான்ஸ் போட்டு ஒரே ஜாலியா இருக்கணும். ஏன்னா திங்கக்கிழமைலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு. ஏன்னா வேலை பார்க்கணும், அவன் போனா ஏதாவது சொல்றான். அதனால அதெல்லாம் மறந்து போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்த்த படத்தையே திருப்பி திருப்பி பார்க்கறது, தியேட்டருக்கு போறது, அதுக்கு போறது, நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தருலயும் சந்தோஷம் காண்கிறார்கள். ஆனா அதுல என்னன்னா, அந்த மொமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சந்தோஷமே இருக்காது. உலகத்துல இருக்கிறது எல்லாமே அப்படிதான். அந்த மொமெண்ட் அப்படின்றதுக்குள்ள உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். ஒரு பிரியாணி சாப்பிட்டா சந்தோஷமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. எத்தனை வாட்டி பிரியாணி சாப்பிட்டுருக்கிறீங்க நீங்க? ஆனா சாப்பிட்றப்ப இருக்கிறது தான். அப்புறம் போயிடுது, அவ்வளவுதான். ஏதோ ஒரு அழகான இடத்துக்கு போறோம், நல்லா இருக்குது, அப்படியே ரிலாக்ஸா இருக்குது. அப்புறம் திருப்பி ஏதாவது சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா அந்த ரிலாக்ஸ் எல்லாம் போயிருது. அப்போ இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் நல்ல காரியங்கள்லாம் ஆண்டவர் நிறைய காரியங்கள் நம்மளுக்காகவே படைச்சு வச்சிருக்காரு. இயற்கையெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்காக தான் படைச்சிருக்காரு. சில மீன்கள்லாம் பாருங்க, அப்படியே பார்த்தோம்னா அழகா இருக்குது. அப்படியே போது வருது மீன்கள், பறவைகள், செடிகள், இதெல்லாம் நம்மளை ரசிக்கிறதுக்காக தான் வச்சிருக்கிறார். ஆனா என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயமே என்னன்னா, கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்கிறது. அதை வந்து நம்ம ஒரு ஹாபிச்சுவலா ஒரு டிசிப்ளினா ஒன்று மாத்திரணும் நம்ம. ஏன்னா இது வந்து அகெயின்ஸ்டா இருக்குது பாருங்களேன். இது வந்து ஒரு காமனா கிடையாது. எல்லாரும் வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம எல்லாரும் கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்க போகிறோம், நம்ம எல்லாரும் வேதத்தை வாசிக்க போறோம், ஜெபிக்க போறோம் எல்லாம் கிடையாது. மற்ற வேலை தான் முக்கியம். இது வந்து அப்புறம் டைம் இருந்தா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து நம்மளுக்கு வந்து என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. போர்ஸ்ஃபுல்லா உட்காந்து பைபிளை திறக்க வேண்டியதா இருக்குது. பாருங்க, நம்மளுக்கு எல்லா நாளும் வேலை இருக்கிறதுனால இந்த சண்டே ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்குது. அப்ப நம்ம ஆலயத்துக்கு வர்றோம், வசனத்தை கேட்கிறோம். இல்ல வீட்டிலே கூட பாருங்க, நம்ம வேலை முடிச்சு வந்த உடனே கொஞ்சம் அப்படியே சாஞ்சு எதையாவது பார்த்துட்டு, எதையாவது ஒன்று பார்த்து சிரிச்சுட்டு, நான் காலையில அவசரமா கிளம்புறோமா, சாயந்தரம் வந்து அப்படியே ஏதாவது லைட்டா அப்படியே பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவோம். அப்படின்ற மாதிரி தான் ஒரு சிஸ்டம் இருக்குது. இதுல இந்த வேதத்தை எடுத்து உக்காந்து வசனத்தை கேட்டு தேவன் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறத பார்த்து ஆண்டவரில் மனமகிழ்ச்சியா இருப்பது ஒரு அகெயின்ஸ்டா இருக்குது எல்லாத்துக்கும். அது ஏற்க மாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம லைஃபையே ஈஸியாக்கிக்கிறதுக்காக தான். நம்ம நினைக்கிறோம் இது வந்து கஷ்டமாக்கிரும்னு. நம்மளுக்கே வந்து பாருங்க, 24 மணி நேரத்துல இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு. ஆனாலும் அந்த கிடைக்கிற நேரத்துல நம்ம கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருந்து இந்த வேதத்தை வாசிச்சு, வசனத்தை தியானிச்சு, ஜெபம் பண்ணி, பாடலை பாடி ஆண்டவருக்கு நேரத்தை முக்கியப்படுத்தணும் என்றால் பூமியின் உயர்ந்த இடங்களில் நம்மளை கொண்டு போய் இருக்க பண்ணுவார். அதுக்கப்புறம் லைஃப் ஈஸி ஆயிரும். இன்னைக்கு கஷ்டமா தெரியும், ஆனா அது கஷ்டமே கிடையாது. ஆண்டவர் எளிதாக்குவார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை கொண்டு போய் இருக்க பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் செய்யறது தான் நம்மளுக்கு நம்ம பகுதியா இருக்கு. கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பா. இது வந்து நம்மளை பத்தி சொல்லுது. கரெக்டா? இது வந்து நம்ம செய்யணும். என்ன செய்யணுமா? எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும், மனமகிழ்ச்சியா இருக்கணும். யாருக்கிட்ட? கர்த்தருக்குள்.
சும்மா ஜோக் பார்த்துட்டு நானும் சந்தோஷமா இருந்தேன்னு சொல்றது இல்ல. ஒரு ஏதாவது ஜோக்கா ஏதாவது டிவில போடுறாங்கன்னா, ஐயோ என்ன சிரிப்பா இருக்குது ஐயோ அப்படின்னு சிரிக்கிறோம். 10 வாட்டி பார்த்தாலும் சிரிப்பு வருது நம்மளுக்கு. சர்க்கஸ் பண்றாங்க சிரிப்பு வருது. ஏதோ சிரிப்பு வீடியோ, இன்னைக்கு சிரிப்பு வீடியோக்கு பஞ்சமா? எல்லாரும் சிரிப்பு வீடியோ பண்ணி போடுறாங்க. அதெல்லாம் பார்த்தா சிரிப்பு வருது. அதை பத்தி சொல்லல. கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பாய். சூழ்நிலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஆனா கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பாய். அந்த வேதத்துக்கு போய் மனமகிழ்ச்சியா இருக்கிறது, பாட்டு பாடுறது இல்ல, அப்படியே சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் ஒரு எனர்ஜி மாதிரி, ஒரு ஒரு ஸ்ட்ரென்த். இப்ப பாருங்க, இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போனோம்னா இவங்க காலைல இருந்து சாப்பிடாம இல்ல 2 நாளா சாப்பிடாம இருப்பாங்க. உடம்புக்குலாம் டயர்ட் ஆயிருது, சால்ட் லெவல் கம்மியாயிருது. உடனே டக்குன்ற குளுக்கோஸ் ஏத்துறாங்க. குளுக்கோஸ் லெவல்லாம் கம்மி ஆயிடுச்சு, எல்லாம் ஏத்துறாங்க. அப்படியே ஏத்திட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே படுத்திருக்காங்க. அப்படியே கொஞ்சம் எனர்ஜி வந்துருது. எப்படி? ரத்தத்துல என்ன கலந்துருச்சு? எனர்ஜி கலந்து உங்களுக்கு பலனை கொடுத்துருச்சு. இப்ப கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய் என்பது என்னதுன்னா, கஷ்டம் மாதிரி தெரியுது நம்மளுக்கு. இந்த வேதத்தை ஓபன் பண்ண வேண்டியதா இருக்குது. எல்லாரும் கசாமுசான்னு வீட்டுல சவுண்ட் விட்டு இருக்கிறாங்க. அதுல நம்ம மெசேஜ வேற உட்காந்து கேட்க வேண்டியதா இருக்கு. பாட்டு பாடணும், ஆண்டவருக்கு நேரத்தை சொல்லணும். அதுக்கு ஒரு ஓரமா போறோம். எல்லாம் கேலி கூட பண்ணுவாங்க, இல்ல திட்டுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. வீட்டுல சமைக்கிற நேரத்துல போய் ஜோம் பண்றியான்னு கேட்கலாம், இல்ல வேலை பார்க்காம உட்காந்து ஜோம் பண்றியான்னு எல்லாம் கேட்பாங்க. ஆனா கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், கொஞ்ச நேரம் இதை செஞ்சிட்டீங்கன்னா, இதை ஹபிச்சுவலா டிசிப்ளின்டா இததான் நம்ம லைஃப்ல இதை செஞ்சிட்டோம்னா, அடுத்து வர்றதெல்லாம் டிஃபிகல்ட்டி. நம்ம போய் பூமியில உயர்ந்த இடத்த போய் எவ்வளவு கஷ்டம். இந்த பூமியில பாருங்க, அவன் மேல போறதுக்கு ஒருத்தனை தள்ளி மிதிச்சு, அது சொந்தக்காரனா இருக்கட்டும் கூட பிறந்தவனா இருக்கட்டும், மிதிச்சு நாசமாக்கி மேல வரான். அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டு. அந்த பக்கமே போவானா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன். அது அவருடைய வேலை. என் வேலை கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். அடுத்து, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இந்த சுதந்திரம்ன்ற வார்த்தைய எடுத்து வேதத்துல பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லா பேசினா கூட அதை முடிக்க முடியாது போல இருக்கு. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. உயர்ந்த இடங்கள், பூமியின் சுதந்திரம், ரெண்டையும் போய் கவர் பண்ணாலே இந்த வருஷத்துல நம்ம முடிக்க முடியாது. அவ்வளோ காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்காக ஆயத்தமாக்கி வச்சிருக்கார். ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அது யார் பண்றா? அதுவும் அவர் தான் பண்றாரு. அப்ப என் வேலை என்னவா இருக்குன்னா, கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பார். உயர்ந்த இடத்தை கொண்டு போறது அவர் வேலை, யாக்கோபின் சுதந்திரத்தை கொடுக்கறதும் அவர் வேலை. இந்த சுதந்திரம் இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு மூலமாக இந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வருது. இதுல என்னன்னா, நிலம் ஃபர்ஸ்ட். இந்த இடத்துல பக்கத்துல ஒரு திருத்தள்ளி ஒரு கிரவுண்ட் 5.5 கோடி ஆயிருச்சாமா. இது மாதிரி இன்னும் 5.5 ஆகும், இது 10 கூட ஆகும். அப்படியே கூறிட்டே போகும், ஏறிக்கிட்டே போகும். இதுல நம்ம எங்க போய் புடிச்சு இதை எடுக்கிறது? இப்போ உடனே நம்மளுக்கு என்ன வருது மனசுல? அவ்வளவுதான், நம்மளுக்கெல்லாம் எங்க இடம் இருக்கிற வேலைக்கு எங்க இடத்த வாங்கி என்னத்த அப்படியே இருந்துட்டு அப்படியே போவோம், ஏதோ பண்ணிட்டு போவோம். பார்த்தீங்களா எங்க கொண்டு போய் விடுது? பார்த்தீங்களா? ஆனா கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்து என்னது? பூமியின் உயர்ந்த இடம், யாக்கோபின் சுதந்திரம். யாக்கோபின் சுதந்திரத்துல ஃபர்ஸ்ட் விஷயமே நிலம் தான். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பூமியில உனக்கு நிலத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். நம்ம எல்லார் பேர்லயும் நிலம் இருக்கும். அது சும்மா நான் இந்த ஒரு கிரவுண்ட் 2 கிரவுண்ட் அதெல்லாம் சொல்ல வரல. நான் பூமியை சுதந்திரிப்பாய் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். இதெல்லாம் கேட்டாலே நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா, ஒண்ணு நம்ம பேராசை பிடிச்சவன் போல அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப டூ மச்சா இருக்குது. இதெல்லாம் எதுக்குங்க போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போனோமா, வேலைக்கு போனோமா, வந்தோமா, எதையோ சாப்பிட்டோமா, அதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது எதுவுமே உன் வேலை கிடையாது. அது எதுவுமே உன் வேலை கிடையாது. எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன்? நான் பண்ண போறேன். ஒரு வசனம் பாருங்க, வாசிப்போம். சங்கீதம் 44. நீங்க எல்லாருமே இதை விசுவாசிக்கணும்னு நான் விரும்புறேன். சங்கீதம் 44
4ல 3வது வசனம் பாருங்களேன். தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை. தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை. அவர்கள் புயம் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமா இருந்தபடினால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. வீடை யார் கட்டி தரப்போறா? ஆண்டவர் கட்டி தரப்போறாரு. வேலையில உயர்வை யார் தரப்போறா? ஆண்டவர் தரப்போறாரு. நம்ம பண தேவையை யாரு சந்திக்க போகிறா? இல்ல சந்தித்து இருக்கிறா? ஆண்டவர் பண்றாரு. நிலத்தை தர்றதாலும் சரி, வீட்டை தர்றதுனாலும் சரி, இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள், நிலம், வீடு, வெள்ளி, பொண்ணு, பொருட்கள், இதெல்லாம் என்ன பண்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை. வில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பண்ண தேவை இல்லை. கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், அதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம பண்ணலாம்னா எப்படிங்க? ஐயோ, அவன் பாரு 2 மாடி கட்டிட்டான், நம்ம பாரு இன்னும் உட்கார்ந்துகிட்டே இருக்கோம். அது என் வேலையே கிடையாதுன்ற. வேலைக்கே போகாம சும்மா இருக்கிறத சொல்லல நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பேன். அதுக்கப்புறம் என் மனதுல ஃபுல்லா தேவன் எனக்கு செய்வார். இங்க பாருங்க, இதெல்லாம் நான் சொல்லணும், நான் வாயை திறந்து சொல்லணும். தேவனே நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் அப்படின்னு அர்த்தம். யாக்கோபுனா யாரு? நான் தான் யாக்கோபு, நான் தான் இஸ்ரவேல். ஆபிரகாமின் சந்ததியில நான் தான் வந்திருக்கேன். இன்னைக்கு யாக்கோபுன்னு சொல்லி யாருமே கிடையாது. யார் யாக்கோபு? யாக்கோபுன்னு போட்டிருந்தா அது யாரு? நான் தான். ஆபிரகாமின் சந்ததியில வந்துட்டேன். ஆபிரகாமுடைய பேரை பாருங்களா, அவர் சந்ததி இல்லைல்ல. அதேதான் நானும் இன்னைக்கு. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருபோதும் கவலைப்படாதிருங்கள். சங்கீதம் 37ல கூட இருக்குது. சில நேரங்களில் இந்த அநியாயம் பண்றவனுங்க பெருசாயிட்டே போறானுங்க. ஏமாத்துறவன், திருடுறவன், எல்லா தவறான காரியங்களும் செய்யறவன் பார்த்தா ரொம்ப பெரிய ஆள் மாதிரி இருக்குது பூமியில. ஆண்டவர் சொல்றாரு, நீ எரிச்சல் அடையாதே. அது வாசிப்போம் பாருங்க, சங்கீதம் 37. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசு பூண்டை போல் வாடி போவார்கள். அவனெல்லாம் பார்த்து பொறாமை கொள்ளாத. அவன் அப்படி போயிட்டானே, அவன் இப்படி பண்ணிட்டானே, அப்படிலாம் பண்ணாத. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். 4வது வசனம் பாருங்க, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். என்ன ஆசைப்படுறீங்க? என்ன ஆசைப்படுறீங்க? வீடு வேணுமா? எவ்வளவு பெரிய வீடு வேணும்? இல்ல நிலம் வேணுமா? எத்தனை ஏக்கர் வேணும்? ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நான் உனக்கு செய்கிறேன், நான் உனக்கு தரேன். அது எத்தனை ஏக்கரா இருந்தாலும் சரி, எத்தனை கோடியா இருந்தாலும் சரி, நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. எல்லாம் சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இல்ல இது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பேன். அப்படியே கொஞ்சம் சிரிச்சுட்டே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பேன். கடைசியா ஒரு வாட்டி, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பேன். ஆமாங்க, ஏன் சிரிக்கணும்? நிலம் வருது, ஏக்கர் ஏக்கரா வருது, சொத்து வருது, வெள்ளி வருது, பொண்ணு வருது, வீடு வருது. இல்ல இதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் என்னதான் பண்றது? இப்போ சிலர்லாம் இதெல்லாம் துருபதேசம், இதெல்லாம் நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடும். சரி, அப்போ ஒவ்வொரு பக்கத்தை கிழிச்சு போட்டுருவோம். யாக்கோபை கிழிச்சிருவோம், சுதந்திரத்தை கிழிச்சிருவோம், வெள்ளியை கிழிச்சிருவோம், பொண்ணை கிழிச்சு எல்லாத்தையுமே எடுத்து போட்டு அப்புறம் வேதத்துல என்னதான் இருக்கு? இல்ல என்னதான் நம்ப போறோம்னு நினைக்கிறேன். கேளுங்களேன், இப்ப இந்த மாதிரி பேசுறவங்களே நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவங்க கரெக்டா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, பிள்ளைங்களை அமெரிக்கா அனுப்பிச்சிருப்பாங்க, பேர பிள்ளை ஆஸ்திரேலியால இருப்பான், இவங்க இங்க ஒரு 3 வீடு வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு சொல்லுவாங்க, நம்ம ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு அப்படின்வாங்க. எந்த இதை விடணும்? அவங்க சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. கரெக்டா நல்லா இருக்கணும்ன்றதெல்லாம் நம்புவாங்க அவங்க. ஆனா வாயில என்ன பண்ணுவாங்க? அவங்க லைஃப பாருங்க. இந்த ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் வேணான்னு சொல்றாங்கல்ல, அது ரொம்ப சிலர் தான் ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க. ஆனா மத்தவங்க எல்லாரும் நல்லா வச்சிருப்பாங்க. அவங்க அக்கௌண்ட் எல்லாம் போய் பாருங்க, நிறைய இருக்கும். அதனால அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, நீ மனமகிழ்ச்சியா இரு, நான் உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். இது நான் போட்டு பிரயாசப்பட்டு அப்படியே கட்டணும் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் கிரேஸ தராரு, தயவை தராரு. அதான் பாத்தீங்கன்னா 44ல இந்த 37ல நான் இப்ப உள்ள போல, இப்ப போனா அது நிறைய இருக்கு. ஆனா 37வது சங்கீதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, சுதந்திரம் சுதந்திரம், பூமியை சுதந்திரிப்பாய், பூமியை சுதந்திரிப்பாய்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வசனங்கள் இருக்குது.
இந்த ஒரே ஒரு சங்கீதத்துல மட்டும் 37ல மட்டும். ஆனா இங்க 44ல இப்ப பாத்தீங்களா, 44ல பாத்தீங்கன்னா போட்டிருக்குது, பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, புயம் அவர்களை ரட்சிக்கவில்லை, அவர்கள் மேல் பிரியமா இருந்தபடினால். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் என் அப்பா என் மேல் பிரியமா இருக்கிறார். இந்த கால வேளையில சொல்றேன், அப்பா உங்க மேல பிரியமா இருக்கிறாரு, உங்க மேல கோபமா இல்ல. நிறைய நேரத்துல நம்ம ஏதாவது நடக்கலன்னு டக்குன்னு யோசிக்கிறோம், ஆண்டவர் தான் அடிக்கிறாரு போல, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம். நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், நம்ம தப்பு ஞாபகம் இல்ல, நம்ம அப்பா அம்மா தப்பு, நம்ம தாத்தா பாட்டி சந்ததியில ஏதோ தப்பு. 1000 தலைமுறை வரைக்கும் அவருடைய கிருபையும் அவருடைய ஆசீர்வாதமும் நம்ம மேல் இருக்கும். அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால் உடைய வலது கரமும். யாருடைய வலது கரம்? தேவனுடைய வலது கரம், அவருடைய புயம், அவருடைய முகத்தின் பிரகாசம் என்னை ரட்சிக்கும். உங்களை ரட்சிப்பார். ரட்சிப்பார்னு என்ன அர்த்தம்னா, உங்களை காப்பாற்றுவார், உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை மகிமைப்படுத்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். அது எல்லாமே அடங்கிருது. நீங்க எதுக்குள்ள இருக்கீங்களோ, உங்களுக்கு என்ன தேவையா இருக்குதோ அதை உங்களுக்கு செய்வார். கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருங்கள். அப்பப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். உபாகமம் 32:13 இருந்து பாத்தீங்கன்னா, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் உண்ணும்படி செய்தார். ரொம்ப டிஃபிகல்ட், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா. எண்ணெய் எல்லாம் கண்மலையில இருந்து என்னன்னு சொன்னேன், அது எவ்வளவு கஷ்டம். கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய், அதுவும் எவ்வளவு கஷ்டம். தேன், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான இடம். ஆனாலும் தேவன் அதை செய்தார். ரொம்ப டிஃபிகல்ட் தான், ஆண்டவர் தான் செய்யறாரு. சாதா மண்ணுல விளைய வைக்கிறதே பெரிய விஷயம். ஆனா கண்மலையிலையும் கற்பாறையிலையும் எண்ணெயும் தேனையும் வர வைக்கிறது எவ்வளவு கஷ்டம், டிஃபிகல்ட். ஆனா அதை செய்யறாரு. யாருக்காக செய்யறாரு? உங்களுக்காக செய்யறார். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். அடுத்து பாருங்க, பசுவின் வெண்ணெய், ஆட்டின் பால், பாசானில் மேயும் ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள், இவருடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் நீங்கள் சாப்பிடுவீங்க. இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் தேவையா? ஒரு மொழிபெயர்ப்புல நான் பார்த்தேன். அந்த மொழிபெயர்ப்புல என்னன்னா, ஆண்டவர் நம்மளுக்காக ஒரு சிறப்பான ஒரு ஃபீஸ்டை ஏற்படுத்துறாரு. அதுல போட்டிருக்குது, the flesh in the marrow அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது இந்த ஆட்டுக்கால்ல அந்த உள்ள ஒரு ஃப்ளஷ் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இருக்கிறதுலயே வந்து அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு ஃப்ளஷ். அது சில நேரங்களில் அந்த டிஷ்ஷே ஆர்டர் பண்ணுவாங்க. நம்ம பீஃப்லயோ இல்ல மட்டன்லயோ அதை வந்து ஆர்டர் பண்ணி அதை வந்து ரொம்ப குக் பண்ணி, அது ஃப்ளஷ் நிறைய இருக்கும், அது ஆனால் கம்மியாக தான் இருக்கும். நம்ம பெரிய அவ்வளோ பெரிய கறி வாங்கும்போது அதில் வந்து ஃபுல் அவ்வளோ சைஸ்ல இருக்காது மீட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி உனக்கு ஒரு ஃபீஸ்ட நான் ஏற்படுத்தி தரேன். இருக்குங்களா? கறி கடைக்கு போனோம்னா ஒரு 2 கிலோ வாங்குறோம்னா எத்தனை, ஒரு 3 தான் தருவோம். அது மாதிரி நல்லி, அதுல வீட்டுல 3 பேர் இருக்காங்கன்னா ஆளுக்கு 1 தான் கிடைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு 1 கிலோ வேணும்னா கூட நான் அதை தரேன்றாரு. ஸ்பெஷலா இருக்குல்ல. ஆண்டவர் எதுக்காக அதை நான் சொல்றேன்னா, இங்க பாருங்களேன், பசுவின் வெண்ணெய், ஆட்டின் பால், பாசானில் மேயும் ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள், இவருடைய கொழுப்பையும். ஃபேட் வந்து எல்லா ஃபேட்டும் மோசம் கிடையாது. சில ஃபேட்லாம் குட் ஃபேட், நல்ல ஃபேட். கொழுப்புலாம் வந்து இந்த நம்மளுக்கு தேவை, நல்ல கொழுப்புகள் எல்லாம் அதெல்லாம் தேவை. ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி நல்ல கொழுப்புலாம் உனக்கு தரேன்றார். இவ்வளோ ஸ்பெஷலா பேசணுமாங்க நம்ம கிட்ட? நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது மாதிரி பேசுவோமா? நீ நல்லா இருக்கணும்பா, நம்ம பிள்ளையவே ஆசீர்வதிக்கும் போது நல்லா இருக்கணும்பா, எந்த குறையும் வரக்கூடாதுப்பா, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம் 2 நிமிஷத்துல. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எவ்வளவுங்க சொல்றீங்க? 1/2 மணி நேரம் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பேச மாட்டீங்க, இல்லாட்டி நீங்க பேசுறா அவன் கேட்க மாட்டான். ஆண்டவர் பேசுறாரு, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், நல்லா இருப்ப, பெருகி இருப்ப, குறைவே இல்லாம இருப்ப, உயர்ந்த இடத்துல இருப்ப, யாக்கோபின் சுதந்திரத்தை கொடுப்பேன், உனக்கு பெரிய ஆட்கள் வருவாங்க, உன்னை கொட்டுவார்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள், ஏசாயா தீர்க்கதரிசிலாம் போய் அந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து வாரி வார்த்தைகளால நிரப்புகிறார். நான் சொல்றேன், இதனால் உங்கள் மனதை நிரப்புங்க, இதிலே சந்தோஷம் கொள்ளுங்க. பூமியே சுதந்திரிப்பேன்னு சொல்லியிருக்காரு, நிச்சயமா சுதந்திரிப்பேன். அதுதான் சந்தோஷப்படுங்க, இப்பவே சந்தோஷப்படுங்க. அததான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். எப்படி நாம் இதை சொந்தமாக்கி கொள்வது? பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு
நல்லா இருக்குது, சூப்பர், நல்லா சொன்னாங்க, நல்லா சொன்னாங்க அப்படின்னு நம்ம போயிடக்கூடாதுன்றதுதான் நான் சொல்ல வரேன். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் இந்த வார்த்தைக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். தாட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் ஒர்க்ஸ். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள். பூமியின் உயர்ந்த இடங்கள்ல நான் இருப்பேன்னு சொல்லி இருக்குது. ஆனா நான் இப்போ உயர்ந்த இடத்துல இல்ல, கீழான இடத்துல இருக்கிறேன். எல்லாரும் பார்த்து கேவலப்படுற இடத்துல இருக்கிறேன், எல்லாரும் பார்த்து அசிங்கப்படுற இடத்துல இருக்கிறேன், அவமானத்துல இருக்கிறேன், நிந்தையில இருக்கிறேன். ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது, சமுதாயத்துல பெரிய ஆள் இல்ல, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல, என் வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லாம தான் இருக்குது. ஆனா கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்க போகிறேன். அது ஈஸில. உலகத்துல இருக்கிற அவங்கள விட நம்ம கம்மியாவே இருக்கலாம். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமலும் இருக்கலாம், பரவாயில்ல. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்ற, ஜாதிகளுக்கு தகப்பன். இல்லையே இல்ல, சொல்லும் போது என்ன சொல்றாரு? ஆபிரகாம்ன்றாரு. ஏன்னா ஆண்டவர் அவர் பேரை மாத்திட்டார். அது மாதிரி உங்க பேரை ஆண்டவர் மாற்றி விட்டார். உங்க பேர் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார், உங்களை உயர்ந்த இடத்தில் வைக்கிறார், சுதந்திரத்தை தருகிறார். ஆனா இப்போ சுதந்திரம் இல்ல, உயர்வான இடத்துல இல்ல. ஆனா நான் நல்ல இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். என்னது தெரியுமா? மனமகிழ்ச்சியா இருக்கலாம். மனமகிழ்ச்சியா நான் இருக்க போறேன். அடுத்தப்ப என்ன ஆக போகிறது? உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் எல்லாரும் போகிறீர்கள், உயர்ந்த இடத்துக்கு போகிறீர்கள், சுதந்திரத்தை அடைகிறீர்கள். எபேசியர் 1:3 பாத்தீங்கன்னா அதான் ஜெபம். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இப்ப நம்ம ஏன் இப்போ உடனே எனக்கு கேள்வி வந்துரு. இப்ப இந்த மாதிரிலாம் வசனத்தை வாசிக்கிறோம். பூமியின் உயர்ந்த இடங்களில் இருப்பாய், யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. வர நாள் அந்த வசனத்துக்கு உள்ளெல்லாம் போய் நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டாத வீடுகள் குடியிருப்பாய், நடாத தோட்டங்களில் கனியை புசிப்பாய், இந்த பூமியிலே சிறந்த இடத்தில் நீ குடியிருப்பாய், பெண்கள கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பாள்களை உடைச்சு அந்தகாரத்தில் பொக்கிஷங்களை உனக்கு நான் தரப்போறேன், நீ பெருகுவாய், வர வர விருத்தி அடைவாய், மிகப்பெரியவனா. இப்படிலாம் சொன்ன உடனே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, இதுக்கும் நம்மளுக்கு சம்பந்தமே இல்லையே, வேற யாருக்கோ சொல்லுது போல நம்ம நினைச்சுக்கிறோம். எபேசியர் 1:3 சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே நம்மளை என்ன பண்ணிட்டாரு? இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம், இப்ப நம்ம வாசித்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றுக்கும் சொந்தமாக்கி விட்டார். சங்கீதம் 44 பார்த்தோம், 37 பார்த்தோம். சுதந்திரிக்கிறவர்களாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய புயம், அவருடைய கரம், அதை அவர் செய்கிறது. என்ன செய்கிறது? நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறது. இப்ப நான் என்ன பண்ணணும்னா, என்னுடைய ஆயிற்று என்று நம்ப வேண்டும். ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த நாய் அதோடைய வாழை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா இந்த யூடியூப்ல எல்லாம் நிறைய வீடியோஸ் இருக்கு பாருங்க. இந்த நாய் போராடும் போராடும் போராடும், சுத்தி சுத்தி வருது. அது நினைச்சுக்கிச்சு எதையோ ஒண்ணு, நம்ம லைஃப்ல ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம், நம்ம பக்கத்துல வருது ஆனா பிடிக்க முடியல, சுத்தி 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 ஹபா ஹபான்னு டயர்ட் ஆயிருது. எப்படியோ ஒரு வாட்டி டப்புன்னு பிடிச்சிருது பாருங்க. அப்புறம் தான் தெரியுது அதுவால் தான் அது. அது மூஞ்ச பார்க்கணும். ஐயோ, நம்ம வாழையா இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணோம். அது மாதிரி நம்மளுக்கு தேவன் ஆயத்தமாக்க வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நம்மளுக்கு உள்ள வச்சுட்டு தான் ஜெபமே பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாக்கோபின் சுதந்திரம் சொல்றேன், பூமியின் உயர்ந்த இடம்னு சொல்றேன், உங்களுக்கு வீடு சொல்றேன், நிலம் சொல்றேன், உயர்வு சொல்றேன், பணம் சொல்றேன், வெள்ளி பொண்ணு சொல்றேன். இதெல்லாம் எங்க இருக்குது? எங்க இருக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்குது. இது எங்கேயோ இருந்து வர போறது இல்ல. அதனாலதான் சந்தோஷப்பட சொல்றார் ஆண்டவர். நம்ம மனமகிழ்ச்சியா இருங்கள், தேவனுக்குள் களி கூறுங்கள்னு சொல்லும் போது நம்ம என்ன யோசிக்கிறோம்? இல்லையங்க எதுவுமே. எதை பார்த்துங்க சந்தோஷப்படுறது? வீட்டுல இருக்கிறத பார்த்தா, என் வேலையில இருக்கிறத, சூழ்நிலை இருக்கிறத பத்தி சந்தோஷம் வரல, அழதான் வருது, கஷ்டமா இருக்கே. ஆண்டவர் சொல்றாரு, இங்க இல்ல, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். உன்னதனா அங்க இல்ல, உன்னதம் இங்கதான். ஏன் இங்க உன்னதம்னா, இயேசு இங்க இருக்கிறார். எனக்குள்ள இயேசு இங்க இருக்கிறார். இயேசு எனக்குள்ள இருப்பதனால், கிறிஸ்து எனக்குள்ள இருப்பதனால்
தேவனுடைய ராஜ்யம் இங்கே வந்தது. தேவனுடைய ராஜ்யம் இங்கே வந்தபடியினாலே என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், சந்தோஷப்படலாமா? கண்டிப்பா சந்தோஷப்படலாம். இல்லதெல்லாம் யோசிக்காதீங்க. இங்க இருக்கிறவங்கள பார்த்து நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் கூட கவலைப்படாதீங்க. ஏன்னா இங்க போட்டிருக்குது எபேசியர் 1:3ல சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் எபேசியர் 1:16ல போட்டிருக்கு, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி. ஏன் ஸ்தோத்திரம் பண்றோம்? ஸ்தோத்திரம் பண்றோம், நன்றி செலுத்துறோம். காலையில எந்திரிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதுவுமே தெரியலையா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம், நன்றி நன்றி, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஏன் அப்படி சொல்றோம்? எனக்காக கல்வாரி சிலுவையிலே ஏகப்பட்ட நன்மைகளை செய்து முடித்திருக்கிறார். யோசிச்சு கூட பார்க்க முடியாதுங்க. திடீர்னு உங்க புள்ள பெரிய அவார்டு வாங்கிட்டானா என்ன பண்ணுவீங்க? நீங்க படிக்கல, இல்ல படிச்சிருக்கீங்க ஆனா பெரிய அளவுல மார்க்லாம் வாங்கல, நீங்க அவார்டு உங்க பிள்ளை அவார்டு வாங்கிட்டா என்ன சொல்வீங்க? யாரோ அவார்டு வாங்கின மாதிரி நினைப்பீங்க. அவார்டு எல்லாரும் பேர புள்ள இல்ல, அவங்க படிச்ச மாதிரி அவங்க பெருசா படிச்சிருக்கீங்க, பேர புள்ள அவார்டு வாங்கி இருக்கிறாங்க, அந்த இதை சாதிச்சுட்டாங்க, இதை சாதிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க பெருமை கொள்ளுகிறாங்க. யார் செஞ்ச மாதிரி? இவங்களே செஞ்ச மாதிரி யார் பண்றா? இவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லா இருக்கிறது இல்ல, நீ அவார்டு வாங்குறது இல்ல, உன் புள்ள அவார்டு வாங்குறது, உன் பேர பிள்ளை அவார்டு வாங்குறது, சந்ததி சந்தையாய் உயர்ந்திருப்பதை பார். நீங்க பாருங்க, நீங்க உயர்ந்திருப்பதை பாருங்க. உங்க பிள்ளை, நீங்க நல்ல வீட்டுல இருக்கிறதா பாருங்க, உங்க பிள்ளை உங்களை விட பெரிய வீடை கட்டி இருக்கிறதா பாருங்க, உங்க பேர பிள்ளை அதை விட பெரிய மாளிகை கட்டுறத பாருங்க. ஆண்டவர் அப்படிதான் செஞ்சாரு. நான் வேதத்துக்கு புறம்பாலாம் பேசல. ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு, பெரிய ஆளாக்குனாரு. அதை விட பெரிய ஆளா ஈசாக்க மாத்தினார், அதை விட பெரிய ஆளா யாக்கோப மாத்தினார், அந்த யாக்கோபோட பெரிய ஆளா அந்த 12 கோத்திர பிரபுக்களை மாத்தினாரு. இஸ்ரவேல்னு ஒரு பெரிய தேசத்தையே உண்டாக்கி இன்னைக்கு இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கு. ஆரம்பிச்சது ஒருத்தர், ஆபிரகாம். இததான் நம்ம நம்புறோம். இப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் யார் மேல வந்திருக்குது? என் மேல வந்திருக்குது. இப்ப நம்ம நம்பிதான் ஆகணும். ஆபிரகாமுக்கு நம்ப முடியல, ஆபிரகாமுக்கு நம்ப முடியவில்லை, ஆனாலும் நம்பினார். அத போல நானும் இன்றைக்கு என்ன பண்ண போறேன்? நம்ப போகிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் பவுல் ஜெபத்தை பார்த்தோம். என்ன ஜெபம்? ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தியை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, தெளிவை கொடுங்க. எதற்கு? கல்வாரி சிலுவையில் நீர் ஆயத்தமாக்கி வைத்த இந்த இவ்வளவு பெரிய நன்மைகள், இவ்வளவு ஏராளமான சொத்துக்கள், இந்த சுவிசேஷம் அவ்வளவு பெரியது. இயேசு வண்டே ஒரு மனிதன் வர வேண்டும். மனுஷன் இயேசு கண்ட வந்ததுக்கு அப்புறம் இந்த பூமிக்கு அடுத்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு அடுத்த எல்லா ஆசீர்வாதமும் அவனுக்கு சொந்தமாகிறது. ஏராளமா இருக்குது, ஏகப்பட்டது இருக்கு. நம்ம வாழ்நாள் ஃபுல்லா 100கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தாலும் தேவன் நம்மளுக்கு ஆரம்பிச்சு செஞ்சு வச்சிருக்கிறத அடைஞ்சு முடிக்க முடியாது. நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சு 100 வருஷம் வாழ்ந்து 100 வருஷம் வாழ்ந்தாலும் தேவன் நம்மளுக்கு ஆயத்தமாக்கி வச்சதை ஃபுல்லா எடுத்து முடிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய விஷயத்த வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்க்கிறதுக்கு என் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அதான் எலிசா ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த வேலைக்காரருடைய கண்கள் திறக்கப்படுவதா. நீங்க பிரச்சனைக்கு நூடுவா போயிட்டு இருக்கலாம், போராட்டம் நடுக்கலாம், ஓன்னு பிரச்சனையா இருக்கலாம், ஐயோ என்ன அமுக்குறாங்க, எனக்கு முடியல, என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம் பண்ண வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என் கண்கள் திறக்கப்படட்டும். எலிசா நீங்க ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த வேலைக்காரனுடைய கண் திறக்கப்படட்டும். திறந்தான் பாருங்க, அவ்வளவுதான். ஐயோ ஆண்டவரே, யாரு வர்றது? அவர்களை இருக்கிறவர்களை பார்க்கலும் எங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம், அநேகர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் அப்படி பேச ஆரம்பிச்சிருவீங்க, சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவீங்க. கண்ணு திறக்காததுனாலதான் நம்ம இப்ப துக்கப்பட்டு இருக்கோம். நம்ம கண்ணு திறந்துருச்சுன்னா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடும். அடுத்து 3வது ஜெபம் இயேசுவே செய்த ஜெபம். பவுல் செய்த ஜெபம், 2வது எலிசா பண்ண ஜெபம், 3வது இயேசு பண்ண ஜெபம். மார்க் 11:23-24ல அததான் பார்த்தோம். மலையை பார்த்து பேச சொல்றாரு. அப்புறம் 24ல சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார், இல்ல தாத்தா இருக்கார், 1000 கோடி ரூபாய் உள்ள வச்சிருக்கிறாரு. எங்க வச்சிருக்காரு? பேங்க்ல. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போயிடுச்சு. எத்தனை கோடி எல்லாம் சொல்லுங்களேன்? 1000 கோடி. சத்தமா சொல்லுங்க, 1000 கோடி.
யாருக்கு? உங்க தாத்தா, உங்க அப்பா பேங்க் அக்கவுண்ட்ல போட்டிருக்காரு, உங்களுக்கு தெரியவே இல்ல. இப்ப தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? பேங்கே ஒரு பெரிய கொடி வச்சுட்டு கொடி பிடிக்க போறேன் நான். பேங்கே எங்க அப்பா பணத்தை தருவியா மாட்டியா அப்படின்னு போய் போராட்டம் பண்ணுவீங்களா? இல்ல பண்ணிதான் பாருங்களேன். பேங்க்ல போய், இல்ல நான் உருள போறேன், உண்ணாவிரதம் இருக்க போறேன், நீங்க இன்னமே இதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம், நீட்டா செக்குன்னு வச்சிருக்காங்க. அவங்க வித்ட்ராயல் ஃபார்ம் வச்சிருக்காங்க. இப்ப ஏடிஎம் கார்டுலாம் இருக்குது. நீட்டா போய் ஏடிஎம் போட்டோம்னா எவ்வளவு வேணும்னு போட்டீங்கன்னா நம்பரு, காசு செக்ல எழுதி போட்டீங்கன்னா காசு. இந்த செக்கு தாங்க விசுவாசம். இல்ல நான் அது பண்ண போறேன், நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், விசுவாசிங்கள். நான் கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், தேவன் எனக்கு ஆயத்தமாக்கி வைத்தது எல்லாம் எனக்கு வருகிறது, பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன். அதனாலதான் 11:24 சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். என்னங்க வர்றதுக்கு முன்னாடியே எப்படி வருதுன்னு சொல்றது? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ உள்ள இருக்கிறதா பாரு, உன் கண்ணை திறந்துரு, இந்த வேதத்துக்கு போ, அது ஒன்றுன்னு பாரு, அது உனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பாரு, கல்வாரி சிலுவையில முடிஞ்சிருச்சுன்னு பாரு, அதை பார்த்து அதுல சந்தோஷப்படு. அதுதான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன். Believe I have already received. நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன். சோகத்துக்காக ஜெபம் பண்றோம். நம்ம சரீரத்துல ஏதோ ஒரு வலி வந்துருச்சு, ஏதோ கஷ்டம் வந்துருச்சு, நம்ம என்ன உடனே அது ஏதோ ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்காத மாதிரியும், நம்ம இப்ப ஆண்டவரே எப்படியாவது பண்ணுங்கப்பா, முடியலப்பா ஐயா கெஞ்சுகிறேன், இயேசுவே மன்றாடுகிறேன், இறங்கும் ஐயா, மனமிறங்கும் ஐயா, ஏசப்பா உதவி செய்யுங்க அப்பா அப்பா அப்பா. நீங்க உங்க பிள்ளைகிட்ட ட்ரை பண்ணி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலத்துல பிள்ளைங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எப்படியாவது அம்மா இந்நாளைக்கு காலையில் 2 இட்லி எப்படியாவது எனக்கு வேண்டும். அவங்க ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பேச வாய்ப்பே கிடையாது. டைம் ஆயிட்டு இருக்குது, இன்னும் இட்லி சுட்டுன்னு இருக்கிற, காலைல சீக்கிரம் எந்திரிக்க தெரியாது உனக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க, அவங்க கேக்குறாங்க. ஆனா நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், ஏசாப்பா முடியலப்பா. உங்க பிள்ளைகிட்ட போய் கத்துக்கோங்க. உரிமையோட கேட்கறான், ஏன் நீ செய்யல, டைம் என்ன ஆகுது, எதுக்கு, இட்லிக்கு, பெத்தது யாரு, நீங்க தான். கேள்வி அவர் கேக்குறாப்ல. எப்படி, ஏன் கேக்குறாப்ல, இத செய்யன்னு சொல்றாப்ல. ஏன்னா உங்க புள்ள, உங்களதெல்லாம் அவனுக்கு தெரியுது, கேட்கவே மாட்டான், அவன் பாட்டுக்கு எடுத்துக்குவான். இன்னைக்கு நான் சொல்றேன், சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம் அவர் நம்ம அப்பா. இயேசுவின் மூலமாக முறிக்கப்பட்ட உறவை சரியாக்கி அப்பா நம்மளுக்கு எல்லாவற்றையும் லகுவாக மாற்றியிருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் எளிதா எடுத்துக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நிலத்தை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன், என்னுடைய வீட்டை நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன். ஏக்கரா நிலம், எல்லாம் சொல்லுங்க, ஏக்கரா நிலம் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன். வேதத்துல என்ன சொல்லுது, நானாவது ஏக்கர்னு சொல்றேன், அது என்ன தெரியுமா சொல்லுது, பூமியை சுதந்தரிப்பாய். நான் ஏக்கர்னு சொல்றேன், ஏக்கர்ல ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனா நம்ம பூமியை சுதந்தரிக்க வேண்டும். இல்ல அது ஆவிக்குரிய பூமி, ஆவிக்குரிய பூமி இல்ல இந்த பூமி. ஆவிக்குரியதை போய் சொந்தமாக்க வேண்டாங்க, அதெல்லாம் ஏற்கனவே இட்ஸ் யோர்ஸ். பரலோகத்தை போய் சொந்தமாக்கணுமா? பரலோகம் நம்மளுடையது, அது எங்க அப்பா வீடு, அது இதுவும் என் வீடு தான், எனக்கு இதை கொடுத்திருக்கிறாரு, இது வேற ஒரு கையில இருக்கு, இது இப்ப என் கைக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. ஆமா, அப்போ ஜெபம் பண்ணும் போது அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன், அப்பொழுது அவைகள் எனக்கு உண்டாகும். 24 என்ன போட்டிருக்கு, அப்பொழுது எனக்கு உண்டாகும். எப்போ உண்டாகும்? நான் ஜெபம் போது விசுவாசிக்கிறேன். என்னன்னு விசுவாசிக்கிறேன்? எனக்கு உண்டாயிருச்சுன்னு விசுவாசிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன ஆகுது, அது உண்டாகுது. விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் எப்படி ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு காரியத்தை நம்பினாருன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குழந்தைய பிறக்காதுன்னு சொன்னாங்க. ஆபிரகாம் 100 வயசு, சாராளுக்கு பாட்டி, சாராளும் பாட்டி, தாத்தா, இவங்களுக்கு பிறக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. சாரா பாட்டியே சிரிக்கிறாங்க குழந்தை பிறக்கும் சொன்னா. என்னங்க சொல்றீங்க,
பாத்தீங்களா அப்படின்ற அளவுக்கு சிரிக்கிறாங்க. ஆனாலும் குழந்தை பிறந்துருச்சு. இப்போ ஆபிரகாம் விசுவாசத்தின் உச்சியில இருக்கிறாரு. the father of faith. அவர் எப்படி அந்த நிலையில் இருக்கிறார் என்பதை அவர் அறிவதற்கும் நாம் அறிவதற்கும் ஒரு சம்பவம் நடக்குது. எபிரேயர் 11:17. எபிரேயர் 11:17. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் காலைல எந்திரிச்சு ஈசாக்க பலி செலுத்தணும்னு சொல்றாரு. இவரும் சரின்ட்டாரு. அப்பாலே இப்போ சாத்தானு சொல்ல, என்னது இது இப்படி எல்லாம் சத்தம் கேக்குது, என்ன ஆண்டவரே எப்படி சொல்றீங்க, இவன் மூலமா தான் சந்ததி பெருகும், ஜாதிகளுக்கு தகப்பன்னு சொல்லிக்கிறீங்க, இதை எப்படி அதெல்லாம் செய்ய முடியாது, தாரா பாட்டி கிட்ட சொல்லியிருந்தா தாத்தாவை போட்டிருப்பாங்க. நேத்து வரைக்கும் தாத்தா நல்லா தான் இருந்தாரு, இன்னைக்கு பையனை போட போறீங்களா, பலி செலுத்தணுமா, என்ன ஆச்சு உனக்கு, ஆசையா பெற்றிருக்கிறோம், வயசான காலத்துல ஒன்னதான் போடணும்னு டென்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க எல்லாரும். அதனால யாருக்கிட்டையும் சொல்ல ஆபிரகாம் ஈசாக்கு கிளம்பி போறாங்க. எதுக்கு? பலி செலுத்துறதுன்னா எப்படி, வெட்டி எரிச்சு சாம்பலாக்கிடுவாங்க, அதான் பலி. இங்க ஆபிரகாம் வெட்டி எரிச்சு சாம்பலாக்குறதுக்கு ரெடியா போறாரு. என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு விசுவாசம். ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோர்ந்தவனை பானையாக திரும்பவும் பெற்று கொண்டான். ஆபிரகாமுக்கு என்ன ஒரு பெரிய விசுவாசம்னா, நான் துண்டு துண்டா வெட்டி எரிச்சு சாம்பலாக்கும்ல, அந்த சாம்பல்ல இருந்து திருப்பி ஈசாக்க கொண்டு வருவார் அப்படின்னு நம்பினாராம். நம்பி விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்களேன். பிள்ளை கொடுத்தது அவர் தான். ஏன்னா சாம்பல்ல இருந்து வந்த மாதிரி தான் ஏற்கனவே எனக்கு பிறந்தது. எனக்கும் சாரா பாட்டிக்கும் பிறக்க வாய்ப்பே கிடையாது. அது ஒண்ணு இல்லாமல இருந்து வந்திருக்கு. இப்ப ஆண்டவர் தானே கேட்கிறாரு. எவ்வளவு வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்காரு. வாக்குத்தத்தத்தை நம்பினாரு. நட்சத்திரங்களை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு, மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. இப்ப இந்த பிள்ளை இல்லைன்னா அப்புறம் எப்படி அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்? அப்ப கண்டிப்பா நிறைவேறும். ஒருவேளை நான் இதை வெட்டி இதை சாம்பலாக்கின உடனே சாம்பல்ல இருந்து அவன் வருவான் போல அப்படின்னு நினைச்சிருக்காரு. வாக்குத்தத்தத்தை பெருசா எண்ணாரு, பிரச்சனையே பெருசா எண்ணல. அன்னைக்கு பிரச்சனை எப்படி இருந்திருக்கும்? எங்க வீட்டுல நான் டெஸ்ட் எழுதுறதுக்கு எங்க வீட்டுல எங்க அம்மா கொஞ்சம் இருப்பாங்க. சில பிள்ளைங்க அவங்க சில பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த புள்ள ஓடுற மாதிரி இவங்க அப்படியே ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. எங்க ரேஸ் கோர்ஸ்ல இவங்க பயங்கர ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அந்த பிள்ளை இப்படி குனிஞ்சா இவங்க டக்குன்னு குனிஞ்சுக்கிறாங்க. போய் ஈசாக்க போய் பலி செலுத்துறது எப்படி இருந்திருக்கும்? கட்டியாச்சு, தூக்கி வச்சாச்சு. நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, இவன் ஏதோ சின்ன புள்ள கிடையாதுங்க. வரலாற்றின்படி பாத்தீங்கன்னா அவன் ஒரு வாலிப பையன் வயசு அவனுக்கு. ஈசாக்கு கைய கட்டும் போது கையை அவனும் ஒப்பு கொடுத்துருக்கிறான் பாருங்க. ஆபிரகாமை விட ஈசாக்கு தான் விசுவாசம் ஜாஸ்தி. கைய கட்ட ஒப்பு கொடுத்து போய் பலிபீடத்துல போய் படுத்திருக்கிறாப்புல போல. கையெல்லாம் கட்டிக்கிட்டு கடைசியில இப்ப கத்தி வர வாங்குறாரு வெட்டுறதுக்கு. முடிவே பண்ணிட்டாரு, வெட்டி சாம்பலாக்க போறான், அப்புறமா வரப்போறான் போலன்னு. எதை நம்பினாரு? தானுக்கு நடக்கிறத நம்பல, தேவன் சொன்ன வாக்கு. வானத்தின் நட்சத்திரங்களாய் பெருக பண்ணுவேன், மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், ஜாதிகள் வம்சம் பெருத்துதான் இருக்கும், பலத்துதான் இருக்கும்னு சொன்னார் பாருங்க. அதை நம்பினாரு. இன்னைக்கு நம்மளுக்கு அவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷன்லாம் கிடையாது. ஆனா உங்க சிச்சுவேஷன்ல இந்த வார்த்தையை நம்புங்க. ஏன்னா நம்ம ஆபிரகாம் அப்படிதான் பண்ணாரு. தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆனா என்னன்னா இதுல பியூட்டி, ஆண்டவர் கத்திய உங்க போய் நிப்பாட்டார். போதும் ஆபிரகாம், வெள்ளையாண்டான் மேல் கை போடாதே, நிப்பாட்டு. ஓகே. ஆனா இந்த வசனத்துல இருந்து ஒரு காரியத்தை நான் காட்ட போறேன். இந்த சம்பவம் நமக்கு தெரியும்ல.
19வது வசனம் ஈசி டிரான்ஸ்லேஷன்ல மறுமொழிபெயர்ப்புல வாசிக்கிறேன். இந்த 19வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் மக்களை மரணத்திலிருந்து எழுப்புவார் என ஆபிரகாம் நம்பினான். உண்மையில் அது போன்றே ஆபிரகாம் அவன் குமாரனை கொல்லாதபடி தேவன் தடுத்து விட்டார். இதுவும் மரணத்திலிருந்து எழுப்பியது போலாயிற்று. அதாவது நம்ம மொழிபெயர்ப்புல, நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான்னு இருக்கு பாத்தீங்களா. அந்த பாவனை லைக் அத எளிதான மொழிபெயர்ப்புல எப்படி போட்டிருக்காங்கன்னா, போலாயிற்று, எழுப்பியது போலாயிற்று. அதாவது எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, அவன் நிஜமாவே மரிச்சதாவும் அவன் மரிச்சு திரும்ப உயிர் கிடைச்சதாவும் தான் வேதம் பார்க்கிறது. அன்னைக்கு ஆண்டவர் என்ன காட்டினார் தெரியுமா? இதெல்லாமே பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்தது எல்லாமே புதிய ஏற்பாட்டு காலத்தில் வருகிறதற்கு நிழலாட்டமா இருக்குது. அன்னைக்கு இயேசு எப்படி மரிப்பாரோ அதை ஆபிரகாம் செய்தான். ஈசாக்கு பலி செலுத்தப்பட்டு உயிரோட எழும்பின மாதிரி அது ஒரு நிழலாட்டம். கல்வாரி சிலுவிலே தம்முடைய ஒரே குமாரனை, செல்ல குமாரனை இயேசு கொடுக்க போகிறார் என்பதை ஆபிரகாம் செய்து காட்டினார். இந்த குமாரன் மூலமா தானே சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது. யாரு? ஈசாக்கு மூலமா. அதே மாதிரிதான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு யார் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்? இயேசுவின் மூலமா. அன்னைக்கு ஈசாக்கு பலி செலுத்தப்பட்டு உயிரோட எழுந்தான். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. இதுவும் மரணத்தில் இருந்து எழும்பினது போலாயிற்று. அன்னைக்கு அவன் நிஜமா கொல்லல, ஆனா கொன்ன மாதிரிதான் கதையே. ஈசாக்கு கொன்ன மாதிரியும், ஈசாக்கு செத்தது மாதிரியும், ஈசாக்கு உயிரோட எழுந்தது மாதிரியும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நம்ம எல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம்ல, நம்ம எல்லாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம்ல. வேதம் என்ன சொல்லுகிறதால், இயேசுவோடு நாம் அறையப்பட்டோம், இயேசுவோடு நாம் உயிரோடு எழுந்திருக்கிறோம், இயேசுவோட உன்னதங்களிலே உட்கார்ந்தும் இருக்கிறோம் நம்ம எல்லாம். அப்போ இந்த புதிய ஜீவன், இந்த நியூ லைஃப், இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு வர்றதுக்கு முன்னாடி வாக்குத்தத்தங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் எவ்வளோ நிஜமா சொந்தமாகுதுன்றத இந்த வேதம் சொல்லுதோ, அதை விட நிஜமாக நம்ம வாழ்க்கையில தான் நிஜமா நடக்கும். ஆபிரகாமுடைய லைஃப்ல ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன காரியங்களை ஈசாக்குக்கு செய்தார். அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம் பாருங்களேன். ஆதியாகமம் 26:4 பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். யாருகிட்ட பேசுறாரு? ஈசாக்கு கிட்ட. என்ன சொல்றாரு? உங்க அப்பா ஆபிரகாமே நான் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சாரு, ஆகையினால ஒன்ன நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. சரி, ஆபிரகாம் கிட்ட என்ன சொன்னாரு? ஒரே ஒரு கட்டளை தான், விருத்த சேதனம். அதான் கட்டளை, வேற கட்டளை கிடையாது. ஆபிரகாமுக்கு வேற கட்டளை கிடையாது. மோசே காலத்துல தான் பல கட்டளை. அதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு வந்த ஒரே கட்டளை ஒன்னே ஒண்ணுதான் ஆபிரகாம் கிட்ட சொன்னார், விருத்த சேதனம். ஒரே கட்டளை, அதை செஞ்சாரு. அப்பா செஞ்சதுனால பையன் கிட்ட சொல்றாரு, உங்க அப்பா செஞ்சதுனால, உங்க அப்பா நான் சொன்னதை செஞ்சதுனால என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணம் கை கொண்டபடினால் உன் சந்ததியை நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லி கீழே அப்படியே வாசித்தீங்கன்னா, வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கு வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அந்த ஆபிரகாம் அப்பா ஒரே ஒரு கட்டளை நிறைவேற்றினார்ல, நம்ம ஏசப்பா எவ்வளவு நிறைவேற்றினார் தெரியுமா? கல்வாரி செல்ல 613 கட்டளைகள். பழைய ஏற்பாட்டுல மொத்தமா கட்டளைகள் எல்லாம் சேர்த்தோம்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை எல்லாம் சேர்த்தணும்னா எத்தனை கட்டளை வருது? 613 கட்டளை வருது. இயேசு சொல்றாரு, நான் இந்த கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அழிக்க வரவில்லை, நான் இதை நிறைவேற்ற வந்தேன்.
ஒரு கட்டளையை நிறைவேற்றின அந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கன் ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா 613 இருக்கிற எல்லா கட்டளையும் எங்க அப்பா இயேசு நிறைவேற்றதுனால ஈசாக்கை விட பெரிய ஆசீர்வாதம் நம்ம மேலதான் இருக்குது. ஈசாக்கு இங்க பாயிண்டே இல்ல. ஆபிரகாம் செஞ்சாரு, ஈசாக்கு அவன் பையன் ஆசீர்வதிக்க போற, அவ்வளவுதான். இப்போ ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வாதம் எனக்கு வருது, அதெல்லாம் இருக்குது. ஆனா கட்டளையை நிறைவேற்றினது யாரு? எங்க அப்பா ஏசப்பா. நான் இயேசு மூலம் தானே பிறந்திருக்கேன், நான் தேவனுடைய பிள்ளை தானே, நான் இயேசுவின் பிள்ளை தானே. அவர் யார் நிறைவேற்றினாரு? கல்வாரி சிலுவையில் நிறைவேற்றிட்டாரு. அதனாலதான் நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். இப்போ சும்மா ஏதோ இல்ல எனக்கு 10 ரூபாய் இல்ல, 1000 ரூபாய் இல்ல, எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு துக்கமா இருக்க கூடாது. எங்க அப்பா 613 கட்டளைகளை கல்வாரி சிலுவையில நிறைவேற்றி ஆசீர்வாதத்தை என்ன தகுதிப்படுத்திட்டாரு. இதுக்கப்புறம் நான் ஒண்ணு செய்யணும்னு அவசியமே கிடையாது. எல்லா கட்டளையும் கல்வாரி சிலுவையில நிறைவேற்றிட்டாரு. இன்னைக்கு நான் ஆசீர்வாதத்தில் சம்பூர்ணமா பெறவே வச்சு எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். அதுதான் நம்ம பார்க்கறதுக்கு கண்ணு திறக்கப்படணும்னு சொன்னோம். ஆண்டவரே என் கண்ணை திறங்க, நான் இதெல்லாம் பார்க்கட்டும். பூமியவே சுதந்திரிப்பேன்னு சொல்லி இருக்கிறீரே, அதை செய்யும்படியாக எனக்கு செய்யும். அப்ப அன்னைக்கு ஒரு டிராமா மாதிரி தான் நடந்துச்சு. அன்னைக்கு ஈசாக்க பலி செலுத்து ஷேடோ ஒப்பனையாக ஒரு மாதிரியாக ஈசாக்கு பலி செலுத்துற மாதிரி, ஆனா பலி செலுத்தல. ஆனா வேதம் எப்படி சொல்லுது? பலி செலுத்தினதாகவே கன்சிடர் பண்ணிருச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்களும் நானும் கல்வாரி சிலுவையில தொங்கணுமா? சொல்லுங்க, தொங்குனீங்களா? இன்னைக்கு யாராவது? இல்ல. செத்தீங்களா? இல்ல. உயிர்த்தீங்களா? இல்ல. ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நீங்கள் கிறிஸ்துவோடு அறையப்பட்டீர்கள், நீங்கள் கிறிஸ்துவோடு மரித்தீர்கள், கிறிஸ்துவோட உயிர்த்தீர்கள், கிறிஸ்துவோட சிங்காசனத்தை உட்கார்ந்து இருக்கிறீர்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சிங்காசனத்துல அவரோட உன்னதங்களை உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லா பிரச்சனையும் கீழே, எல்லாத்துக்கும் மேல நான் ஏற்கனவே இருக்கிறேன். அதனாலதான் பூமியின் உயர்ந்த இடங்களை கடவுள் என்ன கொண்டு போய் வைப்பாருன்னு சொல்லும் போது என்னது? ஏற்கனவே நான் அங்கதான் இருக்கேன். உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களையும் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எந்த அளவுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார் பாருங்களேன். ஒரே ஒரு மனுஷன் ஆபிரகாம், அவன் விசுவாசித்தான். விசுவாசிச்சதுனால பல மடங்கு ஆசீர்வாதம். ஒரு நாள் ஈசாக்கு கிட்ட அந்த ராஜா பேசுறாரு, இந்த ஊர்ல நீ ரொம்ப பலத்தவனா இருக்க, நீ ராஜாவா நான் ராஜாவான்னு எங்க ஊர் மக்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்குது. அதனால நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்குவோம். யார் பேசுறா? அந்த ஊர் ராஜா பேசுறாரு. ஒப்பந்தம் பண்ணிக்கலாம், ஏன்னா ஏதாவது யுத்தம் வந்துச்சுன்னா நீ என்ன போட்டு தள்ளுற கூடாதுல்ல. எவ்வளோ பெரிய ஆளாக்கி விட்டாரு பாருங்க ஆண்டவர். இந்த ஊர் ஆளுகை செய்கிறவர் கிட்ட போய் நம்ம நிக்க முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ நிப்ப, அதான் பூமியின் உயர்ந்த இடம். யாக்கோபின் சுதந்திரத்தில் போய் உன்னை நான் போஷிப்பேன், உன்னை அப்படி நான் வழி நடத்துவேன்னு சொல்றாரு. நான் இப்ப பண்ண வேண்டியதுல என்ன தெரியுமா? ஆண்டவரே செய்யுங்க, என் வாழ்க்கையில நீர் இதை செய்யும், நான் சந்தோஷமா இருக்கேன். உங்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற என் கண்கள் திறக்கப்படட்டும், என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர், பூமியின் உயர்ந்த இடங்கள் என்ன கொண்டு போதும் உடைய சித்தம். இதை நான் அக்னாலேஜ் பண்றேன். அதான் விசுவாசம். விசுவாசம்னா என்ன தெரியுமா? அக்னாலேஜிங் வாட் காட் ஹஸ் ஆல்ரெடி செட் டு யூ. தேவன் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்க இந்த வார்த்தைகளை எடுத்து ஆமான்னு சொல்றது. ஆமா செய்யுங்க ஆண்டவரே, ஆமேன் செய்யுங்க, அப்படியே செய்யுங்க, ஆமேன் ஆமேன், அப்படியே செய்யட்டும், அப்படியே நடக்கட்டும் சொல்றேன்ல, அதுதான் விசுவாசம். சுகமா இருக்கிறீங்கன்னு சொல்லி இருக்குது. நான் என்ன சொல்றேன்? நான் சுகமா இருக்கேன். நீங்கள் ஐஸ்வர்யவான்களா இருப்பேன்னு போட்டிருக்கு, நான் ஐஸ்வர்யவானா இருக்கேன். திரளாய் பெருகுவேன்னு போட்டிருக்கு, நான் திரளாய் பெருகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லான்னு தினமும் சொல்லுங்கள், இதையே விசுவாசிங்கள், இவ்வாறே உங்கள் வாழ்க்கை மாறும்.